தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வர தொடங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி. தோல்வி பயம் அவர் முகத்தில் தெரிகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், மேலும் அவர் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார், இதற்கு முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுகவை ஒழித்து விடுவேன், இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று தான் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் பிரதமர் பேசியிருக்கிறார் என்று பிரதமருக்கு பதில் கொடுக்கும் வகையில தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விரிவாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையை பொறுத்தவரைக்கும் நாளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் 71வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். பிறந்த நாளை முன்னிட்டுதான் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பிறந்த நாள் வாழ்த்து செய்தி, அதே போல பிரதமருக்கு பதிலடி என பல்வேறு விஷயங்களை முதல்வர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக, பிறந்தது முதலே திமுக காரன் என்பதுதான் என் நிரந்தர பெருமிதம். அதற்கு காரணம் நம்மை இன்றும் இயக்கும் ஆற்றலாக விளங்குபவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று முதலாவதாக அந்த பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது, பிரதமருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை முதல்வர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர தொடங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது என்று முதல்வர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக பிரதமர் கோபத்தை தான் அவரது முகம் காட்டுகிறது. திமுகவை பற்றியும் திமுக அரசை பற்றியும் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார் பிரதமர் என்று பிரதமருக்கு விளக்கம் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி திறப்பதற்கு தடையாக இருந்தோமா, மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தடையாக இருந்தோமா, மத்திய அரசின் எந்த திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்காமல் தமிழக அரசு தடையாக இருந்தது என்பதை பிரதமர் சொல்ல வேண்டும். பிரதமர் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க கூடாது என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். மேலும், நீட் தேர்வை எதிர்க்கிறோம், ஏழை மக்களின் மருத்துவ கல்வி கனவை சிதைக்கும் பள்ளிப்பீடம் அது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் கல்வி சாலையில் தடைக்கல் எழுப்புகிறார்கள், அதை எதிர்க்கத்தான் செய்வோம் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போல வேளாண் திருத்த சட்டம் போன்ற உழவர்களுக்கு எதிரான திட்டத்தை திமுகவும் தமிழக அரசும் தொடர்ந்து எதிர்க்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில் பாஜக அவரது பாணியில் பாஜகவே இருக்காது என்று நான் பிரதமருடைய பாணியில் பாஜகவே இருக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். திமுக தலைவர் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. ஜனநாயக களத்தில் நின்று ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படும் என்று அந்த பிரதமருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாகவும் முதல்வர் ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ரமேஷ், நிறைய கேள்விகளை இந்த அறிக்கையின் மூலமாக அவர் கேட்டிருக்கிறார், அது பற்றி விவரங்கள். வணக்கம். நேற்று தமிழகம் வந்திருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தில் சிக்கரொட்டப்படுகிறது என்று பிரதமர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதே போல மத்திய அரசுக்கு தமிழக அரசு போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் பல்வேறு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதில் முதலாவது பார்க்கும்போது, தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வர தொடங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியின் முகத்தில் பயம் தெரிகிறது என்று முதலமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுகவை பற்றியும் திமுக அரசை பற்றியும் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார் பிரதமர். குறிப்பாக பிரதமர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு நாம் தடை போடுகிறோமாம் என்று பிரதமர் சொல்லுகிறார். எந்த திட்டத்தை கொண்டு வந்தார், எதற்கு நாம் தடையாக இருந்தோம், எப்படி தடையாக இருந்தோம் என்பதை பட்டியல் போட்டு பதில் சொன்னால் நாங்களும் சொல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று பிரதமருக்கு முதல்வர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும், எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி திறப்பதற்கு தமிழ்நாடு அரசு தடையாக இருந்தோமா, மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தமிழக அரசு தடையாக இருந்ததா, மத்திய அரசின் எந்த திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்காமல் தடையாக இருந்தோமா என்பதை பிரதமர் விரிவாக சொல்ல வேண்டும். பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க கூடாது என்று பிரதமருக்கு பதிலளித்து முதல்வர் ஒரு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் முதல்வர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீட் தேர்வை எதிர்க்கிறோம், ஏழை மக்களின் மருத்துவ கல்வி கனவை சிதைக்கும் பள்ளிப்பீடம் அது. அதே போல புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் கல்வி சாலையில் தடைக்கல் எழுப்புகிறார்கள், எனவே புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதே போல 3 வேளாண் சட்டத்தை எதிர்த்தோம், உழவர்களை நிலத்திலிருந்து விரட்டும் சட்டம் அது, எனவே நாங்கள் வேளாண் சட்டத்தை எதிர்த்தோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல குடியுரிமை திருத்த சட்டமானது சிறுபான்மையினருக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது, எனவே குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்க்கிறோம், தொடர்ந்து எதிர்ப்போம் என்றும் அந்த அறிக்கையில் முதல்வர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும், ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை தராமல்
கடன் வாங்க நினைத்தால் அதையும் தடுத்து வெள்ள நிவாரணத்துக்கு கூட பணம் தராமல் இரக்கமற்று ஒரு அரசாட்சியை நடத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி திமுகவை குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பிரதமருக்கு ஒரு விளக்கம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல திமுகவை ஒழித்து விடுவேன், திமுகவை இல்லாமல் ஆக்கி விடுவேன் என்று தான் வகிக்கும் பதவியை தாழ்த்தும் வகையில் பிரதமர் பேசியிருக்கிறார். திமுகவை அழிப்பேன் என்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு என்றும் முதலமைச்சர் ஒரு விரிவான விளக்கம் ஒன்றை சொல்லியிருக்கிறார். மேலும் அவரது பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் பாஜகவே இருக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். எங்களுடைய தலைவர் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. ஜனநாயக களத்தில் நின்று ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படும் உரிமை பாஜகவுக்கு உண்டு. கடந்த காலத்தில் நல்ல ஆளுங்கட்சியாக இருக்க தெரியாத பாஜக வரும் காலத்தில் நல்ல எதிர்க்கட்சியாகவாது இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் என்று பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பதிலடி கொடுத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.